ஒரு வருத்தமே இருந்தது. ஏன்னா நீங்க திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், யாரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்தால்தான் உங்களால உங்களுக்கு உங்களுக்கு மீடியாவை தாண்டி மக்கள் மத்தியிலையும் இதெல்லாம் இருக்கிற ஆளுங்கட்சிப்பா, இதெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கட்டும், திமுக ஆளுங்கட்சியா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பேசுன நிர்மல் குமார் நல்லா பேசினார். அதுல இருந்து அதை விட அந்த ஸ்பீச்சை விட பெருசா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இவங்கெல்லாம் என்ன அரசியல் இருக்குது, இவங்கெல்லாம் யார் இதுல சீனியர் அப்படின்னு, நீங்க இவங்கெல்லாம் சீனியர், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நிர்மல் குமார் எடுத்து பேசுது. விஜய் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சூசகமான பேச்சாதான் இருக்கு. அதே சமயத்தில் அதுவும் வைரல் ஆகுது. ஒருவேளை விஜய் உள்ள இறங்கி ஒரு போல்டான ஒரு விஷயமா பேசினா, இதெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் எதுவுங்க, நான் ஏன் தூய்மை பணியாளர் இதுவுக்கு நான் வரல, ஏன் அவங்க பார்த்தாங்க, ஏன் கவின் விவகாரத்துக்குள்ள நான் போகல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கலாம். ஏன்னு தெரியல. ஒருவேளை அவர் இன்னும் டேரிங்கான அரசியல், இன்னும் டேரிங்கான ஸ்பீச் பேசுறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. ஒரு நடைப்பயணத்திலேயோ அல்லது இனி வரக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலேயோ இல்லது ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு திருமண கூட்டத்திலேயோ பேசிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா இது கூட எனக்கு ஓகே தான் தோணுச்சு. என்னன்னா எனக்கு ரெண்டு அரசியல் தான், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி ரெண்டு பேரு. பாஜக பாசிசம் அப்படின்னா திமுக பாய்சன் அப்படின்னு இந்த வாட்டி சொல்லிட்டாரு.